ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் ரவி கலர்ஸ் புதிய மாடல் குர்தீஸ், குர்த்தி செட், சூப்பரான காட்டன் ஃபேண்ட், பிளாசோ ஃபேண்ட், பத்தியாலா ஃபேண்ட் வகைகள் கிடைக்கும். விதவிதமான துப்பட்டாக்கள், டிசைனர் துப்பட்டாக்கள், ஸ்டால்களும் வாங்கிட வாருங்கள். சாரி ஷேப்வேர், டம்மி ஷேப்வேர்கள், நைட்டிகள், நைட் சூட்கள், டி ஷர்ட், ட்ராக் ஃபேண்ட், மெட்டர்னிட்டி வியர்ஸ் மற்றும் அனைத்து முன்னணி பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். உங்களை அன்போடு அழைக்கிறது ரவி கலர்ஸ். ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். எண் 275 மற்றும் 277 நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. செல் 99431186. வணக்கம். முக்கிய செய்திகள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அரை நிர்வாண கோலத்தில் பிச்சை எடுத்து போராட்டம். கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் சட்டமன்றத்தை முற்றுகையிடுவோம் எனவும் எச்சரிக்கை. சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு காரைக்கால் நலன் தீர்த்த குளத்தில் சப்த நதிகள் ஆராதனை விழா. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு தரிசனம். புதுவை துறைமுக பகுதியில் எச்சரிக்கையை மீறி மது அருந்தி சண்டை பார்ட்டியில் ஈடுபட்டவர்களை விரட்டி அடித்த கடலோர காவல் படையினர். வீடியோ காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரல். சுற்றுலாத்துறை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது. சுற்றுலா படகு போக்குவரத்து முடக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. பெண்களுக்கான அனைத்து விதமான குர்தாஸ், ஓபன் டாப்ஸ், வெஸ்டர்ன் டைப் டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், நைட் ட்ரெஸ், ஆண்களுக்கான ஃபார்மல் ஷர்ட், கேஷுவல் ஷர்ட், டி ஷர்ட், மென்ஸ் டெனிம், காட்டன் பேண்ட், ஃபுல் சைஸ் டி ஷர்ட், குர்தா செட், ட்ராக் பேண்ட்ஸ், ஷார்ட்ஸ்னு எல்லாமே இருக்கு. அப்புறம் உங்க வீட்டு செல்ல குட்டீஸ்க்கு அழகழகான ஃப்ராக்ஸ், ஷர்ட்ஸ், டி ஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட்னு எல்லாமே எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ். இன்னும் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷூஸ் கூட இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், தி ஃபேமிலி ஃபேஷன் டெஸ்டினேஷன், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சுகாதாரத்துறை 108 அவசர ஊர்தி ஓட்டுநர்கள் துறை அலுவலகம் முன்பு அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையின் கீழ் குறைந்தது 10 வருடம் முதல் 18 வருடங்களாக மிக சொற்ப ஊதியத்தில் பணிபுரிந்து வரும் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தங்களது கோரிக்கைகளான பணி நிரந்தரம், பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஊதிய உயர்வு 5% நிலுவையுடன் வழங்க வேண்டும் மற்றும் என்ஹான்ஸ்மெண்ட் நிலுவையுடன் வழங்க வேண்டும், மாத ஊதியம் பல மாதம் கடத்தாமல் சரியான நேரத்தில் வழங்கவும், பிசிஏ மற்றும் வாஷிங் கேர் அலவன்ஸ் வழங்கவும் கடந்த 12ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பிப்ரவரி 23ஆம் தேதி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் சுகாதாரத்துறை 108 அவசர ஊர்தி சேவை ஊழியர் சங்கத்தினர் புதுவை அரசு சுகாதாரத்துறை அலுவலக வாயில் முன்பு அரை நிர்வாண கோலத்தில் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் கௌரவ தலைவர் ஜெயபாலன் தலைமையிலும் புதுவை அரசு ஓட்டுநர் மற்றும் ஓட்டுநர்கள் சங்க தலைவர் ரவிச்சந்திரன் சிறப்பு அழைப்பாளராகவும், தலைவர் புருஷோத்தமன், பொதுச் செயலாளர் பிரபாகரன், பொருளாளர் லூர்து மரியநாதன் மற்றும் துணைத் தலைவர் முனுசாமி, துணைத் தலைவர் ஐயனார், பெரியசாமி, பாபு, அதியமான் மற்றும் காரைக்காலிலிருந்து அரசு ஓட்டுநர் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் 108 ஆம்புலன்ஸ் சங்க முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். 108 அவசர ஊர்தி என்பது பொதுமக்களுடைய சேவை என்பதை அவர்கள் உணராமல், புரிந்து கொள்ளாமல், பொதுமக்களுடைய உயிரை பற்றி அவர்கள் கவலைப்படாமல், ஓட்டுநர்களுடைய கோரிக்கை பற்றி சிந்திக்காமல், செயல்படுத்தாமல் இருப்பதன் விளைவாக இன்றைக்கு அரை நிர்வாண போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதிலும் இந்த அரசு அதிகாரிகளும் முதலமைச்சரும் செவிமடுக்கவில்லை என்று சொன்னால், நாளைய தினம் நாங்கள் குடும்பத்தோடு சட்டமன்றத்தை நோக்கி ஊர்வலமாக சட்டமன்ற மறியலில் ஈடுபட போகிறோம் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை சுகாதாரத்துறை ஊழியர்கள் அல்லது சுகாதாரத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனைக்குரியது, வெட்கக்குரியது.
வேதனைப்படக்கூடிய விஷயம் என்பதை இந்த தருணத்திலே சொல்லி உடனடியாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் அழைத்து பேசி நியாயமான சம்பள உயர்வு, இன்கிரிமெண்ட், போனஸ் போன்றவற்றை நிலுவைத் தொகையோடு வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு திருநள்ளாறு நலன் தீர்த்த குளத்தில் நடைபெற்ற சப்த நதிகள் ஆராதனை விழாவில் புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் சனீஸ்வர பகவான் அருள் பாலித்து வருகிறார். இந்த கோவிலில் வருகிற மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது. அன்றைய தினம் சனீஸ்வர பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்க உள்ளார். இதனையொட்டி சனிப்பெயர்ச்சி விழாவிற்கான பந்தக்கால் முகூர்த்தம் கடந்த 11ஆம் தேதி நடைபெற்றதை தொடர்ந்து விழாவிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் ஒரு பகுதியாக சனீஸ்வரர் கோவிலில் உள்ள நல தீர்த்தத்தில் சப்த நதிகள் ஆராதனை மற்றும் பூர்வாங்க பூஜாராதனை விழா பிப்ரவரி 22ஆம் தேதி தொடங்கியது. இதில் புனித நீர் அடங்கிய கலசத்தை வைத்து சிறப்பு ஹோமம் நடத்தப்பட்டது. பின்னர் அந்த கலசத்தை சிவாச்சாரியார் யானை மீது அமர்ந்து நலன் தீர்த்த குளத்திற்கு வந்தார். அங்கு சப்த நதிகள் பூஜை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் மற்றும் கோவில் அர்ச்சகர்கள் பொதுமக்கள் நலத்தீர்த்தத்தில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மாலையில் உலக நன்மைக்காக 27வது தர்ம ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள், ஆளுநர் கைலாசநாதன் ஆகியோர் முன்னிலையில் யானை, குதிரை, ஆடு உள்ளிட்ட அஷ்ட பிராணிகள் பூஜை நடைபெற்றது. பின்னர் நலன் தீர்த்த குளத்தில் நடந்த கங்கா ஆரத்தியில் பங்கேற்று தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி, கோவில் நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன், தருமை ஆதீன தம்பிரான் சுவாமிகள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி துறைமுக பகுதிகளில் நண்பர்களுடன் பல வகை மது, மாமிசங்களுடன் சண்டே பார்ட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கடலோர காவல் படையினர் விரட்டியடித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் தேங்காய்திட்டு துறைமுகம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரை காற்று வாங்கிக் கொண்டு மது மற்றும் பல வகை மாமிசங்களுடன் மகிழ்ச்சியாக சண்டே பார்ட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது வழக்கம். ஆனால் கடந்த மாதம் கடலோர பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் யாரும் மது அருந்தக்கூடாது, மீறினால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கடலோர காவல்படை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இளைஞர்கள் பலர் காவல்துறையின் எச்சரிக்கையையும் மீறி துறைமுகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடலோர பகுதிகளில் மறைவான இடங்களில் மரத்தடியில் அமர்ந்தவாறு கடற்கரை காற்றோடு பல வகை மது, மாமிசங்களுடன் நண்பர்களுடன் சண்டே பார்ட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ரோந்து சென்ற கடலோர காவல்படை காவல்துறையினர் மது பிரியர்களை விடாமல் பல்வேறு இடங்களுக்கு சென்று விரட்டி அடித்தனர். தற்பொழுது அந்த வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சுற்றுலா படகு போக்குவரத்தை முடக்கியதற்கு புதுவை சுற்றுலா படகு உரிமையாளர்கள் அரசு சுற்றுலாத்துறை அலுவலகம் முன்பு கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் அண்மையில் நடந்த படகு விபத்தை தொடர்ந்து ஒட்டுமொத்த சுற்றுலா படகு போக்குவரத்திற்கும் அரசு தடை விதித்துள்ளது. அரசின் இந்த நடவடிக்கையால் இந்த தொழிலை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்ட நூற்றுக்கணக்கான மீனவ குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் பிப்ரவரி 23ஆம் தேதி புதுச்சேரி சுற்றுலாத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த போராட்டத்திற்கு நேரில் வந்து ஆதரவு தெரிவித்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்தார். மேலும் இந்த போராட்டத்தில் படகு உரிமையாளர்கள் தங்களது உரிமத்தை புதுப்பிக்க செல்லும் போது அதிகாரிகள் தேவையற்ற கெடுபிடிகளை கேள்விகளையும் கேட்டு அலைக்கழிப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து சுற்றுலாவை மட்டுமே நம்பியுள்ள மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் உடனடியாக படகுகளை இயக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் விபத்துகளை தவிர்க்க பாதுகாப்பு விதிகளை முறைப்படுத்த வேண்டுமே தவிர நிரந்தர தடை தீர்வாகாது என மீனவர்கள் வலியுறுத்தினர். மேலும் சுற்றுலாத்துறை அலுவலகம் முன்பு மீனவர்கள் திரண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக முடிவு எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் சுற்றுலா படகு உரிமையாளர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட பேரணியாக செல்ல முயன்றபோது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர்.
வந்து அந்த இடத்துல வந்து கடற்கரையில விழுந்து போச்சு. அது விபத்து. நீங்க என்ன பண்றீங்க? 3 நாளா வந்து எல்லா போட்டியும் வந்து பேன் பண்றீங்க. இப்போ கவர்மெண்ட்ல கூட பிஆர்டிசி பஸ் ஓடுது. ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆனா எல்லா பஸ்ஸையும் சாத்திடுவீங்களா? எல்லா பஸ்ஸுமே வந்து நீங்க வந்து டோட்டல் நிறுத்துவீங்களா? விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. புதுச்சேரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அருணா சிடி ஸ்கேன் மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் அண்ணா சாலை தாவரவியல் பூங்கா எதிரில் புதிதாக அருணா சிடி ஸ்கேன் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஸ்கேன் மையத்தை குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். தொடர்ந்து விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, கதிரியக்க நிபுணர் ஆலோசகர் மருத்துவர் ரவிச்சந்திரன், குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் மணிகண்ட ஜோதி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், அருணா சிடி ஸ்கேன் நிர்வாக இயக்குநர் சிவ வீரமணி, முதன்மை செயலாக்க அதிகாரி அழகரசன் மற்றும் அருணா லேப் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இந்த புதிய சிடி ஸ்கேன் மையத்தில் பொதுமக்கள் உயர்தர மருத்துவ பரிசோதனைகளை எளிதாகவும் விரைவாகவும் பெற முடியும் என நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் குமுதம் சார்பில் நடைபெற்ற ஸ்நேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026 திரளான பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். குமுதம் சார்பில் ஒவ்வொரு வருடமும் பெண்களை உற்சாகப்படுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் இந்த வருடம் குமுதம் ஸ்நேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026 பிப்ரவரி 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி மகாத்மா காந்தி சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. பெண்களுக்காக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சியில் சமையல் போட்டி, கோலப் போட்டி, ஓவிய போட்டி, இசை, நடனம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி விழுப்புரம், திண்டிவனம், கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், முன்னாள் அமைச்சர் SP சிவகுமார், பொதிகை சித்தா மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் மருத்துவர் ஃபரிதா, தேசிய குழந்தைகள் மற்றும் மகளிர் முன்னேற்ற கவுன்சில் இணை செயலாளர் லலிதாம்பிகை மற்றும் தமிழ் விரிவுரையாளர் முனைவர் பழ கலைவாணி பாண்டியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குமுதம் குழுமத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் 7 பேர் மோசடி கும்பலிடம் 4.32 லட்சம் ரூபாயை இழந்துள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மீனாட்சிப்பேட்டையை சேர்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி பகுதி நேர வேலையாக ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி அந்த பெண் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக 2,50,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். பின் இதன் மூலம் வந்த பணத்தை எடுக்க முயன்றபோது அது முடியவில்லை. இதேபோல் பொறையூரை சேர்ந்தவர் 86,675 ரூபாயும், கண்டமங்கலத்தை சேர்ந்தவர் 62,300 ரூபாயும், சாரத்தை சேர்ந்த பெண் 14,985 ரூபாயும், முதலியார்பேட்டையை சேர்ந்த பெண் 5,299 ரூபாய், புதுச்சேரியை சேர்ந்தவர் 7,500 ரூபாய், நெல்லித்தோப்பை சேர்ந்தவர் 5,000 ரூபாய் என 7 பேர் மோசடி கும்பலிடம் 4,32,000 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,790 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,970 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ்,
புதுச்சேரி. உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.